கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியையும் 46ஆம் அதிகாரத்தின் முன்பகுதியையும் சிந்தித்தோம். இன்று ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தபொழுது யோசேப்பும் பார்வோனும் யாக்கோபை குடும்பத்தோடு எகிப்திற்கு வரும்படியாக அழைப்பு அனுப்பியது மட்டுமல்லாமல் வண்டிகளையும் அனுப்பியிருந்தார்கள். முதலாவது யாக்கோபு அது எல்லாவற்றையும் நம்பவில்லை. பின்னாலே அந்த வண்டிகளை எல்லாம் கண்டபொழுது அவனுடைய ஆவி உயிர்த்தது. மரணமடையும் முன் என் மகனை பார்ப்பேன் என்று சொல்லி புறப்பட ஆயத்தமாகிறான். என்றாலும் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு உடனடியாக அவன் எகிப்தை நோக்கி பிரயாணம் செய்யவில்லை. முதலாவதாக பெயர்சபாவுக்கு போய் அங்கே ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான் என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே தான் எகிப்துக்கு போவதை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அவன் அறிந்து கொண்டு அவர் மேலே தனது விசுவாசத்தை வைத்தவனாய் கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவ்வாறு செயல்பட்டான். பலி செலுத்திய பின் அன்று இரவிலேயே தேவன் அவனோடு பேசி, நீ எகிப்துக்கு போ, பயப்பட வேண்டாம், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடைய எகிப்துக்கு வருவேன் என்று சொன்னதுமல்லாமல் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்றும் வாக்கு கொடுத்தார். எனவே அனைவரும் புறப்பட்டு யோசேப்பை கோசே நாட்டிலே வந்து சந்திக்கும்படியாக யூதாவினிடத்திலே சொல்லி அனுப்புகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின்மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அருமையானவர்களே, இந்த சந்திப்பும் வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் கட்டி பிடித்து கொண்டு அழுத அழுகையும் மிக அர்த்தம் நிறைந்தது. அவனுடைய உணர்வுகள் உண்மையானது. ஏனென்றால் எத்தனை அற்புதமான ஒரு கூடி வருதல் இது இல்லையா? எப்பொழுதோ மரித்து போனான் என்று நினைத்த ஒரு மகனை சந்திப்பது என்றால் அது ஆசீர்வாதமானது. வசனம் 30 பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். வயதான யாக்கோபிற்கு இது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு நேரம் இல்லையா? சொல்லப்போனால் யாக்கோபு மிகவும் வயது சென்றவனாகி மரிக்கும் தருவாயிலே இருக்கிறான் என்று கூட சொல்லலாம். எப்படியோ கஷ்டப்பட்டுதான் இந்த பிரயாணத்தையும் அவன் மேற்கொண்டிருப்பான். தேவன் அவனை தாங்கினார். எகிப்து நாட்டிலேயும் சில ஆண்டுகள் அவன் ஜீவனோடு வாழ தேவன் அவனுக்கு கிருபை செய்தார். இந்த இறுதி காலகட்டத்திலே இஸ்ரவேலும் யோசேப்பும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். கவனித்தீர்களா? இப்பொழுது யாக்கோபு விசுவாசத்திலே தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதை நாம் காணக்கூடியதாய் இருக்கிறது. எனவே அவனுடைய பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 31 முதல் 34ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். அருமையானவர்களே, இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளிலே இந்த பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் வசிக்கிற இடங்களிலே ஆடுகளை வளர்க்க முடியாது. அப்படி செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை தான். சில இடங்களிலே அப்படி ஆடுகளை வளர்க்கிறவர்களோடு கூட மற்றவர்கள் உறவு வைத்துக் கொள்வது கூட இல்லை. சொல்லப்போனால் அவர்களுக்கு மிகுந்த பிரச்சனை. அதே போலத்தான் அன்றைக்கு எகிப்து தேசத்திலேயும் மெய்ப்பர்களை குறித்து அவர்கள் அக்கறைப்பட்டுக் கொள்ளவே இல்லை. அவர்களை அருவருப்பாக நினைத்தார்கள். ஆனால் நமக்கு மிக ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், வேத புத்தகமானது மெய்ப்பர்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறது. இவர்கள் தங்கள் சொந்த ஆடுகளை மேய்த்து வந்த மேய்ப்பர்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மக்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விவரிப்பதற்கும் இந்த மெய்ப்பன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறது போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். இன்றைக்கும் தனது எல்லா ஆடுகளையும் மேற்பார்வை செய்யும் பிரதான மேய்ப்பராகவும் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே இனிவரும் காலத்திலே தோன்ற போகிற உன்னதமான மேய்ப்பராயும் இருக்கிறார். அவரே தன்னை மெய்ப்பன் என்று அழைக்கிறார்.
அருமையானவர்களே, அவர் இந்த உலகத்திற்கு அருவருப்பானவராய்த்தான் காணப்படுகிறார். அவரை இந்த உலகம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேத புத்தகத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத சிலர் இன்றைக்கு உலகத்திற்கு மிக வித்தியாசமான ஒரு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார்கள். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தவர் அல்ல, அவர் எந்த அற்புதங்களையும் செய்யாதவர், உலகத்தின் பாவங்களுக்காக அவர் மரிக்கவில்லை, அது மட்டுமல்ல உயிரோடு சரீரத்திலே அவர் எழுப்பப்படவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இயேசு வாழவே இல்லை. இப்படிப்பட்ட இயேசுவை குறித்து எந்த சரித்திரமும் இல்லை. நாம் கன்னி பிறப்பான, அற்புதங்களை செய்த, உலகத்தின் பாவத்திற்காக மரித்த, சரீரத்தோடு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் வரலாற்றை பெற்றவர்களாய் இருக்கிறோம். அந்த மெய்ப்பனைத்தான் இந்த உலகம் விரும்புகிறதில்லை. இன்றைக்கும் அவர் உலகத்திற்கு அருவருப்பானவராய் இருக்கிறார். ஆம், எகிப்தியர்களுக்கு மெய்ப்பர்கள் அருவருப்பானவர்களாய் இருந்தார்கள். எனவே யோசேப்பு பார்வோனிடத்திலே தாங்கள் மெய்ப்பர்கள் என்று சொல்லும்படியாகவும், தங்கள் ஆடுகளை தாங்களே மேய்ப்பவர்கள் என்று கூறும்படியாகவும் சொல்கிறான். அவர்களிடத்திலே ஆடுகளும் இருந்தது, மாடுகளும் இருந்தது. பின்னால் நாம் பார்க்கும் பொழுது பார்வோன் கோசேன் நாட்டை அவர்களுக்கு கொடுத்து தனது ஆடுகளையும் கவனிக்கும்படியான பொறுப்பை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறான். கோசேன் நாட்டிலே யாக்கோபின் குடும்பம் வந்து தங்கியிருப்பது அற்புதமான ஒரு காட்சியாயிருக்கிறது. இதுவே பல்லாண்டு காலத்திற்கு அவர்களுடைய வீடாய் இருக்க போகிறது. யோசேப்பின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் எகிப்து மக்களுக்கு அடிமைகளாக போகிறார்கள். அந்த காலகட்டங்களின் ஊடேயும் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அந்த இடத்திலேதான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தேசமாக உருவெடுக்கிறார்கள். மோசேயின் தலைமைத்துவத்திலே தேவன் அவர்களை வழிநடத்தி செல்ல போகிறார். அருமையானவர்களே, யோசேப்புக்கு தேவன் தரிசனம் கொடுத்ததாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை. என்றாலும் யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய செயல்களை நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். யாக்கோபின் குடும்பம் முழுவதுமே பஞ்சகாலத்திலே உயிர் பிழைக்கும்படியாக எகிப்துக்கு வருவதற்காக தேவன் யோசேப்பை முன்னாலே அனுப்ப வேண்டியதிருந்தது. இப்பொழுது ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இதுவரை யாக்கோபை ஒரு விசுவாசத்தின் மகனாக நாம் பார்க்கவில்லை. எகிப்திற்குள்ளே வரும்பொழுதுதான் ஒரு விசுவாச மனிதனாய் காணப்படுகிறான். இந்த அதிகாரம் யாக்கோபை ஒரு விசுவாச வீரனாக நமக்கு காட்டுகிறது. தேசத்தில் காணப்பட்ட பஞ்சமானது மிகவும் கொடிதானதாகிறது. உலகத்தின் பல பகுதிகளிலே உள்ள மக்கள் இதனாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் கானான் தேசமும் எகிப்து தேசமும் மட்டுமே இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே வாழ்ந்த மக்களை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்குண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள், இப்பொழுது கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி. யோசேப்பு தனது தகப்பனாரையும் சகோதரர்களையும் பார்வோனுக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்த போகிறான். அவர்களுக்கென்று ஒரு இடத்தை கேட்கும் முன்பதாகவே கோசேன் நாட்டிலே அவர்களை குடியிருக்க பண்ணுகிறான். எதற்காக அவர்கள் இங்கே குடியேறினார்கள் என்பதை குறித்து நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். கோசேன் நாட்டிலே அவர்கள் வந்து தங்கிவிட்டார்கள் என்று சொல்லும் பொழுதே அந்த இடத்தை பார்வோன் அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று எண்ணினான். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அங்கே சேர்ந்து தங்களுடைய பொருட்களை எல்லாம் அவிழ்த்து அங்கே குடியேறிவிட்டார்கள். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியார்களாகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி. அருமையானவர்களே, அந்நாட்களிலே ஆடு மேய்க்கிறவர்களும் மாடு மேய்க்கிறவர்களும் இணைந்து செல்வதாக இல்லை. அது மட்டுமல்ல, எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்கள் என்றால் அருவருப்பாயிருந்தது. மேய்ப்பர்களை குறித்து அவர்கள் அக்கறைப்பட்டுக் கொள்ளவே இல்லை. எனவே எகிப்திய ஜனங்கள் செய்யாத ஒரு காரியத்தை இந்த இஸ்ரவேலின் குமாரர்கள் செய்யும்படியான ஒரு வாய்ப்பு அங்கே திறக்கப்பட்டது. 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால்
அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். எகிப்தியர்கள் ஆடுகளை மேய்க்கிறதிலே சிறந்தவர்களாக காணப்படாததால் பார்வோன் தனது ஆடுகளை மேய்ப்பதற்கு சிறந்த ஆட்களை தேடிக்கொண்டிருந்திருக்கிறான். எனவே பார்வோன் தனது ஆடுகளையும் மேய்க்கும் பொறுப்பையும் யோசேப்பின் சகோதரரிலே சிலருக்கு கொடுக்கும்படியாக கட்டளையிடுகிறான். வசனம் 7 பாருங்கள். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். கவனித்தீர்களா? யாக்கோபை குறித்து நாம் கற்று வந்த காலங்களிலேயே இப்பொழுதுதான் சிறந்த ஒரு நிலைமையிலே யாக்கோபு நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். தனது பையனுக்கு ஏற்ற உயர்ந்த நிலையிலே அவன் வாழ ஆரம்பிக்கிறான். இப்பொழுது தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறான். கவனித்தீர்களா? பொதுவாக பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிப்பார்கள். இங்கே தேவனுக்கு சாட்சியாக யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். வசனம் 8. பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அருமையானவர்களே, இப்பொழுது யாக்கோபு தனது பழைய மாம்சீக வாழ்க்கையிலே கட்டுப்படுத்தப்படாதவனாய் வாழ்ந்து கொண்டு இருப்பான் என்றால், நல்லது பார்வோன், எனக்கு இப்பொழுது 130 வயதாகிறது. நான் எத்தனையோ காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே சாதித்திருக்கிறேன். இள வயதிலேயே என்னுடைய மூத்த சகோதரனுக்கு நான் மேலெழுந்தவன். அதைத் தொடர்ந்து என்னுடைய மாமனாருக்கு மேலெழுந்து நான் இவ்வளவோ சம்பாதித்தவன் என்று கூறியிருப்பான். அவனுடைய குடும்பத்தை குறித்து பெருமை பாராட்டியிருப்பான். எனக்கு 12 குமாரர் இருக்கிறார்கள் என்று பல காரியங்களை அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இப்பொழுது யாக்கோபு மாம்சத்தினாலே ஆண்டு நடத்தப்படுகிறவன் அல்ல. எனவே அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். வசனம் 9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். முதலாவது கவனியுங்கள். அவன் எகிப்திற்கு வந்தபொழுது யாக்கோபுக்கு வயது 130. அவன் மரிக்கும் பொழுது 147 வயதிலே மரிக்கிறான். எனவே 17 ஆண்டுகள் எகிப்திலே வாழ்ந்திருக்கிறான். சொல்லப்போனால் மரணத்தின் விளிம்பிலே அந்நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். எகிப்திற்கு வந்தபொழுது ஒரு காலை கல்லறையிலேயும் மறு காலை வாழைப்பழ தோலிலேயும் வைத்திருந்தான் என்று சொல்லலாம். ஆனால் எகிப்திற்கு வந்து யோசேப்பை கண்ட சந்தோஷத்திலே மேலும் 17 ஆண்டுகள் அவன் ஜீவனோடு இருந்தான். உண்மையாகவே பார்வோனை சந்தித்த இந்த சந்திப்பினாலே அவன் தன்னை குறித்து பெருமை பாராட்டி இருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மாற்றம் பெற்றிருக்கிறது கவனித்தீர்களா? தனக்கு வயது 130 என்று சொல்கிறான். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கை மேன்மை பாராட்டத்தக்க ஒரு வாழ்க்கை அல்ல, அது எல்லாமே சஞ்சலமுள்ளதாய் இருக்கிறது, அது கொஞ்சமாய் இருக்கிறது என்று சொல்கிறான். தனது தகப்பனை ஏமாற்றியதை குறித்து அவன் பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனிடத்திலே சொன்னான். அருமையானவர்களே, இப்பொழுது யாக்கோபை ஒரு வித்தியாசமான மனிதனாய் காண முடிகிறதா? பழைய யாக்கோபை போல இல்லை. இப்பொழுது தனது வாழ்க்கைக்காக தேவனுக்கே மகிமையை செலுத்துகிறான். தான் செய்து முடித்த எந்த காரியத்தை குறித்தும் அவன் மேன்மைப்பட்டுக் கொள்ளவில்லை, பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. அருமையான சகோதரனை, சகோதரியே, இத்தனை வயதான பின்னர்தான் நாம் விசுவாச வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்பது அல்ல. நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளுமே விசுவாச வாழ்க்கையிலே வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 47 அதிகாரம் 10 பாருங்கள். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். அருமையானவர்களே, பார்வோனை சந்தித்த இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி பார்வோன் என்னதான் ஆட்சியாளனாய் இருந்தாலும் கானான் தேசத்திலே நான் எவ்வளவு பெரிய ஆள் என்பது அவனுக்கு தெரிய வேண்டும் என்று யாக்கோபு எதை குறித்தும் பெருமை பாராட்டவில்லை. அவன் தன்னை ஒரு பாவியாக தேவனுடைய கிருபையினாலே மீட்கப்பட்டவனாகவே காட்சியளிக்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தங்களை குறித்து அதிகமாய் பெருமை பாராட்டுகிற அநேகரை நாம் பார்க்கலாம். சில வேளைகளிலே நம்முடைய திருச்சபைகளிலே சில காரியங்களை செய்தவர்களை அளவுக்கு அதிகமாக நாம் உயர்த்துகிறோம். அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் என்று பேசுகிறோம். உண்மையை சொல்வோம் என்றால் நாம் எல்லாரும் பாவிகள்தான். நமக்கு கிடைத்த அருமையான இரட்சகரை தவிர வேறு எதை குறித்தும் நாம் பெருமை பாராட்ட முடியாது. அவரே நம்மேலே கிருபை உள்ளவராய், பொறுமை உள்ளவராய், கடந்த பல ஆண்டுகளாக நம்மை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நாம் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் அவரை குறித்து தான் பெருமை பாராட்ட வேண்டும்.
அது மட்டுமல்ல, நம்முடைய தகப்பனாரை விட நாம் சிறந்தவர்கள் என்று எந்த காரியத்திலையும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கும் சிலர் தங்கள் தகப்பனார் எத்தனையோ காரியங்களிலே குறைவுள்ளவர்கள், அவர்களுடைய பிள்ளை நான் என்று சொல்வதற்கு கூட வெட்கப்படுகிறார்கள். ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, பல வேளைகளிலே உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் அந்த தகப்பன்மாரும் மிகச் சிறந்தவர்களாகவே இருக்கிறார்கள். வசனம் 11 பாருங்கள். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். ராமசேஸ் நாடுதான் கோசேன். 12-13 வசனங்கள். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். பஞ்சம் மிகவும் கொடிதாயிருந்தது. தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. இந்த 2 தேசங்கள் மட்டும் குறிப்பிடப்படுவதற்கு காரணம், இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை குறித்துதான் நம்முடைய சரித்திரம் போகிறது. யாக்கோபு தனது குடும்பத்தோடு கானானிலே தங்கியிருந்திருப்பான் என்றால் அவன் அழிந்து போயிருப்பான். எகிப்திலே தானியம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் தேசத்திலே இப்பொழுது தானியம் விளைகிறதில்லை. சொல்லப்போனால் ஆப்பிரிக்க கண்டம் முழுவதையுமே இந்த பஞ்சம் தாக்கியிருக்கும். நைல் நதி பொங்கி வழியவில்லை. ஏனென்றால் எகிப்திலே விளைச்சலுக்கு அடிப்படை நைல் நதிதான். ஆதியாகமம் 47:14. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையிலே கொண்டு போய் சேர்த்தான். அருமையானவர்களே, யோசேப்பின் இந்த செயலை பலர் குறை கூறுவார்கள். இந்த மக்களின் ஏழ்மையான சூழ்நிலையை பயன்படுத்தி நிலங்களை அவன் வாங்கினான், மக்கள் நிலங்களை அடகு வைக்கச் செய்தான் என்று சொல்வார்கள். இது நியாயமற்ற ஒரு குற்றச்சாட்டு. முதலாவதாக, அவன் பார்வோனின் பிரதிநிதியாக இந்த வேலையை செய்கிறான். இந்த நிலங்களிலே எதையும் அவனுக்கு சொந்தமாகவில்லை. தன்னைத்தான் பணக்காரனாக்கிக் கொள்வதற்காக அவன் எதையுமே செய்யவில்லை. எந்த விதத்திலேயும் அவன் தவறான வழிகளை பின்பற்றவில்லை. சொல்லப்போனால் பஞ்ச காலத்திலே அவன் தனிப்பட்ட விதத்திலே எந்த ஆதாயத்தையும் தேடிக்கொள்ளவில்லை. ஒருமுறை அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே யுத்த காலத்திலே யுரேனியம் அதிகமாக தேவைப்பட்டது. அந்த காலகட்டத்திலே யார் யார் நிலங்களிலெல்லாம் யுரேனியம் என்ற தாது கிடைத்ததோ அவர்களுக்கு நல்ல தொகை அந்த நிலத்திற்காக வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது அவர்கள் அரசாங்கத்தை கொள்ளையிட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லை பிரியமானவர்களே, அந்த தேசத்தின் தேவையை சந்திக்க அவர்கள் உதவினார்கள், அவ்வளவுதான். அதே போலத்தான் அன்று எகிப்து தேசத்திலேயும் நடைபெற்றது. யோசேப்பு பார்வோனுக்காக நிலத்தை எல்லாம் வாங்கினான். மக்கள் ஜீவனோடு இருக்கும்படியாக அவர்களுக்கு உணவு கொடுத்தான். எனவே சட்டம், ஒழுங்கு இவைகளுக்குள்ளேதான் யோசேப்பு செயல்பட்டான். சரி, தொடர்ந்து 15 முதல் 20 வசனம் வரை பாருங்கள். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவருடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றுமில்லை. இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. இந்த சூழ்நிலையை எல்லாம் பார்க்கும் பொழுது பஞ்சம் எத்தனை கொடிதானதாய் இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது. அந்த கொடிதான பஞ்ச காலத்திலேயும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் காக்கும்படியாக திட்டமிட்டு செயல்பட்டார்.
இந்த சூழ்நிலையிலேயும் யாக்கோபின் குடும்பம் தனித்து தன்னை அறிகிற அறிவிலேயும் தனக்கு பயப்படுகிற பயத்திலேயும் வளருவார்கள் என்பதனாலே தான் தனியாக வாழும்படியாக செய்தார். எகிப்தியரோடும் கானானியர்களோடும் தொடர்பற்றவர்களாய் தனித்து வாழ்ந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழும்படியாக பல சமயங்களிலே சில கூட்ட மக்களுக்கு நாம் விலகியே ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை குறித்து ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார் என்றால் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வளருகிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே முதிர்ந்த வயதிலே விசுவாசத்திலே வளர்ந்தவனாய் மனத்தாழ்மை உள்ளவனாய் உமக்கு சாட்சியாய் இருப்பதை நாங்கள் கண்டோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்கள் விசுவாச வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்கிறவர்களாக காணப்பட எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் கெட்டு போகாதபடி ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாய் காக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலே குறிப்பாக பண கஷ்டங்களிலே வாழுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் தாமே மாற்றி தாரும். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நீர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை தாரும். கவனக்குறைவால் யாராவது கடன் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டவர்களாய் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, நீரே அவர்களை கிருபையாய் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையிலே ஆழமான விசுவாசத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீரே கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.